ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 25 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து விஜயா கிட்ட வந்து அங்கே ரோஹிணி கொடுத்த காசை கேட்டோடனே விஜயா வந்து இங்கே பாருடா, ஒழுங்காக வேலைக்கு போயிட பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு தான் கொடுக்குறாங்க. என்னம்மா இவ்வளோ தான் தந்திருக்கீங்கன்னொன்னே, இங்கே பாரு, நீ போன வாட்டி உனக்கு போனஸ் சொல்லி வாங்கி தந்தால அது பார்வதிட்டு தான் வாங்கி கொடுத்தேன், அவளுக்கு வேற காசு கொடுக்கணும் நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, முத்து நைட்டு வந்து மீனாவை தேடுறாரு. அப்போ மீனா ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னோடனே ரூம் போனோடனே இப்போ மீனா வந்து முத்து உள்ளே வந்தோடனே கதவை போட்டோடனே விஜயா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா எப்படி கதவை பூட்டிட்டானோடனே, அவங்க ரூம் கதவை அவள் பூட்டிக்கிட்டா, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இப்போ மீனா வந்து முத்துக்கிட்ட என்ன கேட்குறாங்க, எங்க நம்மளும் வீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கலாமான்னொடனே, இந்த மாதிரி இவங்க ரோஹிணி வந்து அத்தைக்கு வந்து 5000 ரூபா பாக்கெட் மணி கொடுத்தாங்க, அதே மாதிரி நம்மளும் எதனாச்சும் கொடுக்கலாமா அப்படின்னோடனே முத்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணு ஏன் இத்தனை நாள் கொடுக்காம இப்போ திடீர்னு கொடுக்குறா, பார்லர் ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சு, எதுக்காக கொடுக்கணும், அந்த பொண்ணு மேலே எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது, அந்த பொண்ணு கேடியாக இருப்பான்னு நினைக்கிறேன், அவங்க அப்பா சிங்கப்பூரில் இருக்கிறாரு, மலேசியாவில் இருக்கிறாருங்கிறாரு, அங்கேருந்து குதிரை எதுவுமே வந்ததில்ல, ஒரு பூனையை கூட கண்ணில் காட்டவே இல்லை, அவங்க அப்பா என்ன வீடியோ காலில் கூடவா பேச மாட்டார், 10 லட்ச ரூபா காசு கொடுக்குறவர் பொண்ணுக்காக பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவன் மேலே ஒரு டவுட்டாகவே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. காலையில் அப்போ நைட் என்ன ஆகுதுன்னா, விஜயா வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி அண்ணாமலைகிட்ட வந்து இது பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு ரூம் கதவாக தட்டுறாங்க, யாருமே எந்திக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில் மீனா ரூம் கதவை தட்ட போகும்போது அண்ணாமலை இருன்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு போயிட்டு வர்றாரு. அப்போன்னே விஜயா வந்து இதுக்கு தாங்க நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்துவையும் மீனாவையும் எங்கேயா தனியாக அனுப்பிடலான்னொடனே அண்ணாமலை என்ன சொன்னேன், இல்லை காலையில் ஒரு ஆளை விட்டு கீழே இருக்கிற பாத்ரூமை க்ளீன் பண்ணணும் அப்படின்னோடனே, எங்கே நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே அண்ணாமலை சொல்கிறார், இங்கே பாரு, நீ சொன்னதை வச்சு நானும் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இந்த வீட்டிலேருந்து போகிறதா இருந்தால் நம்ம 2 பேரும் போகலாம், நம்ம ஒன்று ஊருக்கு போயிடலாம், இல்லை கீழே இருக்கிறவங்கள காலி பண்ணிவிட்டு கீழ் வீட்டுக்கு போயிடலான்னொடனே விஜய் வந்து அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. காலையில் என்ன ஆகுதுன்னா, விஜயா போய் அவங்க ஃப்ரெண்டு பார்வதியை போய் பார்க்க போகிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து ரோஹிணி காசு கொடுத்த விஷயத்தெல்லாம் சொன்னோடனே இப்போ பார்வதி என்ன நினைக்கிறாங்க, நீ இது எதுக்கு என்கிட்ட சொல்ல வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாதா, என் மருமக என் பையனை கூட்டிகிட்டு போயிட்டா, ஆனால் என் மருமகளை பற்றி எனக்கு காசு தரான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லி காட்டுறதுக்கு தானே வந்தேன்னு சொல்லிட்டு பார்வதி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறமா மீனாவை எப்படின்னாச்சும் நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் அங்கேருந்து சொல்லிவிட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, ரோஹிணிக்கு வந்து காலையில் இட்லி ஊற்றிருக்காங்க, ரோஹிணி தோசை கேட்குறாங்க. அப்போ பார்த்து ஸ்ருதி வந்து டப்பிங் டைலாக் பேசுகிறதுக்கு, என்ன சார் இன்னுமா அந்த மாதிரி சீரியல் ஓடிட்டுருக்கீங்க, எனக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிற மாமியார் கிடச்சிருந்தானா அப்படி வாயிலே குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசிட்டு வச்சிடுறாங்க. இப்போ விஜய் வந்து என்னம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தோடனே, ஆமாம் ஆண்டி, நீங்கள் ரொம்ப லக்கி, நீங்கள் மட்டும் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறவங்களா இருந்தீங்கன்னா கத்தியை வச்சு நானே வாயில் குத்திடுவேன் அப்படின்னோடனே இப்போ விஜய் மீனா சொல்லிட்டு மீனா கூப்பிட்றாங்க. அப்போ மீனா கத்தியோடி வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னே விஜய் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, இப்போ முத்து வந்து இப்போ என்ன 2 முட்டை போடணுமானோடனே விஜய் ஆமாடா 2 முட்டை போடணுன்னே 2 முட்டையை எடுத்து கீழே போடுறாரு. என்னடா பண்ணுறனோடனே, இருங்கம்மா 1 தான் போட்டிருக்கேன், இன்னொன்று போடுறேன்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி கீழே போட்டுறாரு. இப்போ அவங்க 2 பேரையும் அதை எடுத்து சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.